அங்க நடிகனுடைய பர்சனல் இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு வீடியோ ஃபுட்டேஜை காட்ட தேவையில்லை ஹைகோர்ட் சொல்லிடுறாங்க. இதனால திலீப் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இந்த ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு எவிடன்ஸ் ஆக்ட் 22A படி அந்த அந்தரங்க வீடியோ காட்சிகள் அடங்கிய அந்த மெமரி கார்டு ஒரு காப்பீடு எவிடென்ட் தான், நாட் பிரைமரி எவிடென்ட். ஏன்னா அந்த நடிகை ஷூட் பண்ணது ஒரு மொபைல் போன் கேமரால, அதுல இருந்து கம்ப்யூட்டருக்கு முதல் தடவை காப்பி பண்ணி அப்புறம் ரெண்டாவது தடவை மெமரி கார்டுல காப்பி பண்ணிருக்காங்க. ஒரு காப்பீடு எவிடென்ட் சாதாரணமான ஒரு எவிடென்ட் கணக்கில் தான் சேர்க்க முடியும், பிரைமரி எவிடன்ஸா கணக்கில் எடுக்க முடியாது. அந்த மெமரி கார்டு தான் பல்சர் சுனிலுடைய லாயர் போலீஸ் ஸ்டேஷன்லயே அங்கமாலி கோர்ட்லயே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இந்த மெமரி கார்டுல உள்ள காட்சிகளை நம்ம காப்பீடு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு குற்றவாளியை பார்க்க அனுமதிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தாதான் அடுத்த நாள் விசாரணையில அவரால் ஈஸியா பதிலளிக்க முடியும். இதுதான் இந்தியா ஃபுல்லா உள்ள எவிடன்ஸ் ஆக்ட். இதுல எல்லாரும் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சினிமால பாக்குற மாதிரி வர்ற கோர்ட் சீன்கள்லாம் ஒரிஜினல் கோர்ட்ல நடக்காது. திடீர்னு ஒரு லாயர் ஒரு போட்டோவை காமிச்சு குற்றவாளி கொலை நடந்த அன்னைக்கு, சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல தான் இருந்திருக்காரு, இந்த ரூம்ல தான் இருந்திருக்கிறதுக்கான சாட்சி தான் இந்த போட்டோன்னு ஏதாவது ஒரு போட்டோவோ ஏதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அடங்கின மெமரி கார்டோ பென் டிரைவோ டிவியோ கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஜட்ஜு முன்னால திடீர்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு ஆளை ஐ விட்னஸா கொண்டு வந்து கூண்டுல நிப்பாட்ட முடியாது. எந்த சாட்சிகள் டாக்குமெண்ட்டுகள் நமக்கு ஆதரவா கிடைச்சாலும் அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அதனோட ஒரு காப்பியை குற்றவாளிக்கு காமிச்சிட்டு தான் விசாரணைக்கு எடுத்துக்கிடுவாங்க. தான் ஏற்கனவே பார்த்த வீடியோ ஃபுட்டேஜையோ போட்டோவையோ அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் அந்த குற்றவாளி விசாரணையை எதிர்கொள்வார். இதுதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 22A சொல்லுது. அதாவது யாரும் பொய் கேஸ் போடக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் திலீப் வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கலாம், ஆனா இதை அவர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது ஒரு கண்டிஷனோட அவருக்கு அந்த வீடியோ போட்டு பார்க்க அனுமதி கொடுக்குறாங்க. ப்ராசிக்யூஷன் சைடு மறுபடியும் இப்ப தோல்வி அடைஞ்சுட்டு இருக்கு. இந்த விதி இந்திய குற்றவியல் சட்டப்படி நியாயம்னாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் விக்டிம் தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை கொட்டேஷன் கொடுத்தவனே பார்க்க போறான்னு தெரிஞ்சு எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு ரெண்டு தரப்பும் நியாயம் சொல்ற ஒரு சட்டத்தினால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மறுபடியும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறான்னு பாருங்க. ஆனா குற்றவாளிக்கும் தனது தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க தனக்கு எதிரான தடயங்களை பார்க்க உரிமை உண்டுன்னு நம்ம நடிகை பேசாம இருக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள ரொம்ப அழுதுருப்பாங்க. ஆனா அதை விட பரிதாபம் மலையாள அம்மா அசோசியேஷன்ல இருந்து மம்முட்டி, மோகன்லால் உட்பட எந்த முன்னணி நடிகைகளும் நம்ம பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஆதரவா நிற்கவும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இவங்களுக்கு இப்ப வரைக்கும் துணையா இருக்கிறது ஃபுல்லா நடிகை பார்வதி திருவோத்து, ரீமா கலிங்கல், ரம்யா நெபிசன், மஞ்சு வாரியர் மட்டும்தான். கடைசி அந்த கேஸ் 2022 டிசம்பர் மாசம் முடிவுக்கு வருது. விசாரணை அதிகாரி பைஜி போலீஸ் மட்டும் விசாரிச்சா போதும். அவர் ப்ரொடியூஸ் பண்ற எவிடன்ஸ் ஐ விட்னஸ் அடிப்படையில தான் ஒரு ஃபைனல் ட்ரையல் நடந்து அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து கேஸ் முடிஞ்சிடும், திலீபுடைய கதையை முடிஞ்சிடும் மீடியா பீப்புள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களை இன்னும் முழுக்கிற அளவுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடந்தது. கண்டென்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பை திலீப் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி இருந்தாரு. திலீபோட படம் பண்றதுக்காக பாலச்சந்திரகுமார் ஒரு டைரக்டர் திலீப் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தாரு. அங்க திலீப் ரூமுக்குள்ள பாதிக்கப்பட்ட நடிகை சம்பந்தப்பட்ட அந்தரங்க வீடியோவை டிவியில பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இது யாரோட குரல் அவருக்கு தெரியலன்னாலும் திலீபுடைய தம்பியான அனூப் அந்த நடிகையோட வீடியோ தான், நீங்களும் பார்க்க உள்ள வாங்க அப்படின்னு இருக்காரு. இவர் உள்ள போய் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னாலும் அடுத்த 2 நாள்ல பாலச்சந்திரகுமார் ஒரு பிரஸ் கூப்பிட்டு இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம சில ஆடியோ கிளிப்பையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இவரையும் முன்னாள் கோர்ட்ல விசாரணை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருந்தாங்க. ஆனா ப்ராசிக்யூஷன் தரப்பு இவர்கிட்ட உங்களுக்கும் சுனிலுக்கும் அல்லது சுனிலுக்கும் திலீப்புக்கும் தொடர்பு இருக்கான்னு கேள்வி கேட்கவே இல்லை. அப்படி என்ன அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா சுனிலுக்கும் திலீப்புக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு, திலீப்புக்கும் சொந்தமா 8 மொபைல் போன்கள் இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நான் திலீப் பேரை சொல்லாததால திலீப் வீட்டுல எனக்கு காவியா மாதவனும் அனுபவோட மனைவியும் படை பாயசத்தோட விருந்து வச்சு நல்லா கவனிச்சாங்கன்னு ஒரு யூடியூப்ல சொல்லியிருந்தாரு. ஆனா பரிதாபம் என்னன்னா அவர் கொஞ்ச நாளா இறந்து போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிட்னாப் சம்பவம் நடந்த உடனே முதல்ல நடிகர் லால் கிட்ட தான் கதறி அழுதாங்க. அவர் முதல்ல பிடி தாமஸ்ங்கிற எம்எல்ஏ கூப்பிட்டு டிஜிபியும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு. அந்த எம்எல்ஏ பிடி தாமஸ் உயிரோட இல்ல. இதுவும் ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு ரொம்ப அடியாகுது. ஏன்னா இந்த எம்எல்ஏ பிடி தாமஸ் டிரைவர் மார்டின் ஆண்டனியோட திருட்டு மொழி அவருடைய நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு போலீஸ் கிட்ட ஆண்டனியை பத்தி விசாரிக்க சொன்னதுனாலதான் இந்த கேஸ் இப்ப கிளைமாக்ஸ் வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரையும் வந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கேரளால யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு 2வது அட்டெம்ப்ட். இதுக்கு முன்னாலே கோவாவிலே வச்சு இந்த நடிகை மானபங்கப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க.
அது நடக்காம போனதுனால தான் இப்ப எர்ணாகுளத்துல வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அடுத்த டைரக்டர் பாலச்சந்திரகுமார் நிறைய ஆடியோ கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சொன்னேன் இல்லையா? Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make your students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. அதுல என்ன இருந்துச்சுன்னா, திலீப் விசாரணை அதிகாரியான பைஜி பவுலோஸ் உட்பட நிறைய பேர் மேல திலீப் ரொம்ப ஆத்திரமா இருந்திருக்காரு. அவங்களை கொல்றதுக்கான சதி ஆலோசனைகளை திலீப் ஈடுபட்டதுக்கான ஆடியோ கிளிப்பிங் தான் அது எல்லாமே. இது எல்லாத்தையுமே பாலச்சந்திரகுமார் திலீப் வீட்ல ரகசியமா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த செய்தி அன்னைக்கு பத்திரிகையில பரபரப்பா வந்து ஒரு சென்சேஷன் மேட்டராச்சு. ஆனா பரிதாபம் என்னன்னா, டாக்டர் பாலச்சந்திரகுமார் கொஞ்ச நாளா இறந்து போயிடுறாரு. உடனே திலீப் வீட்டுல பயங்கரமான ஒரு ரெய்டு நடக்குது. அதுல அவரோட போன் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி திருவனந்தபுரம் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க. அதுல ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ்கள் இருக்கான்னு செக் பண்ணும்போது ஏகப்பட்ட வீடியோக்கள் அவரோட மொபைல் போன்ல இருக்குன்னு தெரிய வருது. மேலும் அவரை விசாரணை குழுவில் இருந்த அதிகாரிகளை அவர் கொலை பண்ண முயற்சி பண்ணாதனால திலீப்புடைய ஜாமீன் உத்தரவை ரத்து பண்ணணும், அவரை மறுபடியும் கைது பண்ணணும்னு ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அந்த ஹைகோர்ட்டும் நிராகரிக்குது, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே நிராகரிச்சிடுறாங்க. கேட்டா கிட்னாப் கேஸுக்கும் இந்த மர்டர் பிளான் கேஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப கிடைச்ச சந்தோஷமான ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த திலீப்புடைய கொலை மிரட்டல் அண்ட் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ மறுபடியும் தூசி தட்டி எடுக்க போறாங்கன்னு இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்ப கேஸோட அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஒரு நியூஸ் ரொம்ப பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அதாவது கோர்ட் வசம் இருந்த நடிகையுடைய அந்தரங்க வீடியோக்கள் நடக்கிற அந்த மெமரி கார்டுடைய ஹேஷ் வேல்யூ மாறிக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு மெமரி கார்டுல இருக்கிற ஒரு வீடியோ போய் நம்ம மொபைல்லயோ கம்ப்யூட்டர்லயோ அடிக்கடி பாக்குறதால மட்டும் அதோட ஹேஷ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்காது. அந்த வீடியோ எடிட் பண்ணாதான் அதோட ஹேஷ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வீடியோவை கோர்ட் வசம் இருக்கும் போதே யாரோ எடிட் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு எர்ணாகுளத்துல ஒரு காலேஜ் கிளாஸ் செமினார்ல ஹவு டு அவாய்ட் கேங் ரேப்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த நடிகையோட வீடியோ கிளிப்பிங்கை யூஸ் பண்ணிருக்காங்க. அதை தெரிஞ்சு மக்கள் இன்னும் ரொம்ப குதிச்சு போயிட்டாங்க. அதனால பாதிக்கப்பட்ட நடிகர் திலீப்புக்கு அனுகூலமான ஜாமீன் உத்தரவை ரத்து பண்ணணும், குற்றவாளி அறிவிச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் படி ஏறுறாங்க. காரணம், இந்த கொட்டேஷன் கொடுத்ததுக்கு நடிகை மேல உள்ள வைராக்கியம் உள்ள ஒரே நபர் இந்த நடிகர் திலீப் தான். அதனால சந்தேகத்துக்கு இடமில்லாம இவர் தான் குற்றவாளின்னு அறிவிக்கணும்னு சொல்றாங்க. இதை விசாரணைக்கு கோர்ட் எடுத்துக்கிடும் போது திலீப் தரப்பிலான டிஃபென்ஸ் தரப்பு ஒரு நுணுக்கமான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது சம்பவம் நடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி ராத்திரி இந்த சம்பவத்தை மொபைல்ல ஷூட் பண்ணப்பட்ட நேரம் ராத்திரி 10:30 இருந்து 10:48 வரையும். மொபைல்ல ஷூட் பண்ணப்பட்ட அந்த 40 செகண்ட் காட்சியை ஒரு கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணி அதுல இருந்து ஒரு மெமரி கார்டுல காப்பி பண்ணி வக்கீல் மூலமா அங்கமாலி கோர்ட்ல சரண்டர் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மெமரி கார்டை செக் பண்ண சொல்லி திருவனந்தபுரத்துல உள்ள ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க. அங்க உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை செக் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருந்தார். ஆனா அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் குற்றவாளி திலீப்புக்கு இந்த ஃபுட்டேஜுக்கான காப்பி கொடுக்கப்படவே இல்லை, அவர் பார்க்க அனுமதிக்கப்படவே இல்லை, அவருக்கான உரிமை வேணும்னே மறுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க திலீப் தரப்பு. ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த வீடியோ கிளிப்பிங்ல உள்ள ஆண் குரல் பல்சர் சுனிலுடைய நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அந்த பெண் குரல் பாதிக்கப்பட்ட நடிகையோட குரல் தான் இதுவரைக்கும் ப்ராசிக்யூஷன் தரப்புல நிரூபிக்கவே இல்லை. அதாவது வாய்ஸ் அனாலிசிஸ் நடத்தப்படவே இல்லை. என்ன குற்றம் சுமத்தின ப்ராசிக்யூஷன் தரப்பு வீடியோல உள்ள ஆட்கள் ஆண் மட்டும் சொன்னா போதாது, பாதிக்கப்பட்ட பெண் இந்த குறிப்பிட்ட நடிகை தான் ப்ரூவ் பண்ணிருக்கணும், வெரிஃபை பண்ணிருக்கணும். வெரிஃபை பண்ணவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க டிஃபென்ஸ் தரப்பு. அடுத்து டிஃபென்ஸ் தரப்புல வைக்கிற ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, மொபைல் போன்ல வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்ட நேரம் ராத்திரி 10:30 இருந்து 10:48 வரைக்கும். அது வரைக்கும் அந்த கார் எர்ணாகுளம் கொச்சி ஃபுல்லா சுத்திக்கிட்டே தான் இருந்தது. கரெக்டா லால் கிரியேஷன் நெருங்கும் போதுதான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ கிளிப்பிங் முடிகிற நேரம் 10:48. அடுத்து ஒரு 12 நிமிஷத்துல
பக்கத்துல லாலுடைய வீடு வருது. லால் வீட்டு சரௌண்டிங்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இத காரணமா வச்சு இப்ப திலீப்புக்கு ஆதரவான சோசியல் மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடந்த கார் நடிகர் லாலுடைய கம்பெனிக்கார். அப்ப நடிகையுடைய பாதுகாப்புக்கு நடிகர் லாலும் தான் உத்தரவாதி. அப்படி இருக்கும்போது அவரையும் அவருடைய மகனையும் ஏன் இந்த கேஸுடைய விசாரணைக்கு எடுத்துக்கிடவே இல்லை. இப்ப இந்த மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த மெமரி கார்டில் உள்ள வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஒரு எடிட் செய்யப்பட்ட ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கு. இதனுடைய ஒரிஜினல் சோர்ஸ் வீடியோ அந்த மொபைல் போன்ல தான் இருக்கு. அதுதான் பிரைமரி எவிடன்ஸ், முக்கியமான எவிடன்ஸ். அதை தான் கணக்குல எடுத்துக்கணும். ஆனா இது வரைக்கும் அந்த ஒரிஜினல் மொபைல் போன கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வருஷமா தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அசிஸ்டன்ட் டிஜிபி தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியும் இது வரைக்கும் அந்த மொபைல் போன அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை, கண்டுபிடிக்க முயற்சி பண்ணவே இல்லை, அதுல இன்ட்ரெஸ்டே காமிக்கவே இல்லை. பல்சர் சுனில் இன்னும் தீவிரமா விசாரிச்சாவது அவனாவது சொல்லியிருப்பான். இவங்க அதுக்கான முயற்சி எடுக்கவே இல்லை. ஒருவேளை அந்த ஒரிஜினல் மொபைல் போன் வெளியே எடுத்தாங்கன்னா வேற சில உண்மைகள் வெளியே வரும்னு வேணும்னு ப்ராசிக்யூஷன் தரப்பு அந்த மொபைல் போனை எடுக்கவே இல்லைன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க திலீப் உடைய டிஃபென்ஸ் சைடு. இவங்களுடைய இந்த வாதங்களாலதான் பாதிக்கப்பட்ட நடிகனுடைய ப்ராசிக்யூஷன் தரப்பு முற்றிலும் தோல்வியடைந்து திலீப்புக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட் படி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ல இருந்து ஒரு காட்சி பதிவு செய்யப்படுகிறதோ, ஷூட் செய்யப்படுகிறதோ, ரெக்கார்ட் செய்யப்படுகிறதோ, அந்த எக்யூப்மெண்ட்டை தான் பிரைமரி எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அடங்கின அந்த மொபைல் போனை தான் கோர்ட்ல எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும். காப்பி செய்யப்பட்ட பென்ட்ரைவ் அல்லது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் ஒரு செகண்டரி அல்லது காப்பீடு எவிடன்ஸா தான் கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மொபைல்ல இருந்து லேப்டாப்புக்கோ கம்ப்யூட்டருக்கோ பென்ட்ரைவுக்கோ மாற்றப்படும் போது எடிட் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. இதுதான் எவிடன்ஸ் ஆக்ட். சோ ப்ராசிக்யூஷன் சைடுல இருந்து ஒரிஜினல் பிரைமரி எவிடன்ஸான அந்த மொபைல் போனை அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. காப்பீடு எவிடன்ஸே சுனிலோட வக்கீல தான் அங்கமாலி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த வாதங்கள் அடிப்படையில தான் ப்ராசிக்யூஷன் தரப்பு முற்றிலும் தோல்வியடைந்து திலீப்புடைய விடுதலைக்கு மிக முக்கியமான காரணமாயிடுது. இது ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் தான். ஆனா கோர்ட்டு கேட்கறது உண்மையும் நீதியும் நியாயமும் அல்ல. அது உண்மை நீதி நியாயங்கிறதுக்கான சரியான ஒரு எவிடன்ஸ். நாளைக்கு நீங்க ஒரு கொலை பண்ணி அதற்கான எவிடன்ஸே நீங்க இல்லாம சாமர்த்தியமா பார்த்துக்கிட்டா தப்பிச்சிடலாம்னு கோர்ட்டு சொல்றாங்க. அந்த மொபைல் போனை யார் தொலைச்சிருக்க முடியும்? டிஃபென்ஸ் தரப்பு பல்சர் சுனில் அவங்களே மொபைல் போன்ல ஷூட் பண்ணுவாங்களா? மொபைல் போன்ல உள்ள ஆதாரத்தை கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணிட்டு அப்புறம் அந்த மொபைல் போன்ல உள்ள வீடியோ ஆதாரங்களை அழிச்சிட்டு அவங்களே ப்ராசிக்யூஷன் தரப்பு மேல குற்றம் சொல்லுவாங்களா? இப்போ உங்களுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக அப்பீல் பண்ணலாமான்னு மஞ்சு வாரியர் உள்ளிட்ட ஆட்கள் ரொம்ப முனைப்பா இருக்காங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக கேரளால பயங்கரமா அலை வீசிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் ஜனப்பிரிய நாயகன் பணப்பிரிய நாயகன் ஆகிட்டார். பணத்தை வச்சு சட்டங்களை நீதியை விலக்கி வாங்கிட்டார், எவிடன்ஸ் ஆக்டை விலக்கி வாங்கிட்டார். இப்போ ஜனப்பிரிய நாயகன் அம்மா அசோசியேஷன்ல திருப்பி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய அடுத்த படம் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. அதுல மோகன்லால் கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. என்னதான் சட்டம் தன்னுடைய கடமையை செய்தாலும் அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது ஜனங்களுக்காக தானே. ஆனா ஜனங்களே இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப എതിർപ്പാർക്കാരനാണ് നാളേക്ക് കാഴ്ചകൾ മാറலாம். കെഎസ്ആർടിസി ബസ്സിൽ ദിലീപിന്റെ സിനിമ ഇട്ടതിൽ തർക്കം. യാത്രക്കാർ ചേരിതിരിഞ്ഞതോടെ കണ്ടക്ടർ സിനിമ നിർത്തി. യാത്രക്കാരിൽ ഒരു സംഘം പ്രതിഷേധിച്ചു. അങ്ങനെ ബസ്സിൽ പ്രതിഷേധിച്ച ഒരാളാണ് SUCI പ്രവർത്തകയും റിസർച്ച് സ്കോളറുമായ ലക്ഷ്മി ശേഖർ, പത്തനംതിട്ട സ്വദേശിനിയാണ്. എന്താണ് ഇതിൽ കേരള മക്കൾ മുൻവയ്ക്കുന്ന കരുത്ത് என்னன்னா, இது மக்கள் கருத்து மட்டும் இல்ல, இது ஜனங்கள் கருத்து மட்டும் இல்ல, என்னுடைய கருத்தும் கூட தான். அம்பை தண்டிப்பதை விட அம்பை எய்தவனை தண்டிப்பது தான் ரொம்ப முக்கியம். எர்ணாகுளம் செஷன்ஸ் கோர்ட்டினால குற்றவாளி அறிவிக்கப்பட்ட 8 பேர்ல பல்சர் சுனில், மணிகண்டன், பினிஷ் ஆண்டனி இவங்க உள்ளிட்ட 6 பேர் இந்த சம்பவத்துல அதிகமா பங்கெடுத்து வீடியோ ஃபுட்டேஜ்களை லீக் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய நோக்கமே இந்த வீடியோ ஃபுட்டேஜ் சாட்சியங்களை இவங்களே உண்டாக்கி, அதாவது வீடியோ ஆதாரங்களை இவங்களே உண்டாக்கி இதை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம்னு நடிகை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது தான் இவங்களுடைய மோட்டிவ்னு சொல்லப்பட்டாலும் இந்த நடவடிக்கைக்கு பின்னால இருந்து இயக்குனது யாரு? அது கண்டிப்பா திலீபா தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவங்க ஷூட் பண்ண யூஸ் பண்ண அந்த மொபைல் போன் ஆதாரத்தை இவங்க அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மொபைல் போன் கிடைச்சாதான் பல்சர் சுனில் கூட யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு தெரிய வரும். அதனால இவங்களுக்கு தண்டனை கிடைச்சது ஓகே. ஆனா இதுக்கு சூத்திரதாரியான திலீபையே எவிடன்ஸே இல்லைன்னு சும்மா விட்டாங்கன்னு இன்னும் நிறைய மக்கள் குதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றது திலீப்புக்கு 2017 ஜாமீன் கிடைச்சது எப்படி? சரி, அது குற்றப்பத்திரிகை தயாராக ரொம்ப லேட் ஆச்சு,
90 நாட்களுக்கு மேலாச்சுன்றதுனால ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அவர் ஜாமீன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் 28 சாட்சிகள் பிறல் சாட்சிகளா மாறி இருக்காங்க. விசாரணை குழுவுக்கு எதிராக கொலை முயற்சிகள் நடந்திருக்கு. சந்திரகுமார் ஒரு டைரக்டர் இறந்து போயிருக்காரு. இப்ப 2025 பல்சர் சுனிலுக்கும் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இதனைக்கு கேரளா கவர்மெண்ட்டும் விசாரணை கமிட்டி எல்லாருமே இவர் நடிகை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு அவளை ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லியும் ஷூட் பண்ணி நடிகை பலாத்காரம் பண்ண சுனிலுக்கு கோர்ட் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அதனால தான் கோர்ட் கரப்டட், ஜட்ஜ்மெண்ட் கரப்டட், நீதி கரப்டட், சத்தியம் கரப்டட்னு எல்லாருமே நினைக்க வேண்டியது. அதுவும் மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்டோட காப்பி லீக் ஆயிருக்கு. இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்டோட காப்பி லீக் ஆயிருக்கு. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட் அறிவிச்ச உடனே திலீப் தரப்பு ஆட்கள் லட்டு வீடியோ வச்சு ஸ்வீட் எடுத்து கொண்டாடி இருக்காங்க. இது எப்படி முடிஞ்சது? ஒண்ணு இவங்க ஜட்ஜை விலைக்கு வாங்கியிருக்கணும், இல்ல ஜட்ஜையும் அவங்க குடும்பத்தையும் மிரட்டி இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமா திலீப்புக்கு ஆதரவா வாதாடின வக்கீல்கள் 5 பேருமே கேரளால பெரிய பெத்த வக்கீல்கள். பணம் நல்லா புகுந்து விளையாடி இருக்கிறது நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஜெயில வச்சு பல்சர் சொல்லி யாருக்கோ போன் பண்ணிருக்கான்னு சக கைதி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் யாருக்கு போன் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது, மீடியாவுக்கும் தெரியாது. ஆனா 2 நாள் கழிச்சு திலீப் அவருடைய நண்பர் நாதிர் ஷாவும் பிரஸ் கூப்பிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி 1.5 கோடி ரூபாய் வேணும்னு மிரட்டாரு, இல்லைன்னா அந்த கொட்டேஷன்ல உங்களுக்கு பங்கு இருக்குன்னு மீடியால சொல்லிடுவேன்னு அவர் கால் பண்ணாருன்னு திலீப் ஏன் வாலண்டியரா ஒரு பிரஸ் மீட் போடணும்? அப்புறம் 1 வாரம் கழிச்சு விசாரணையில பல்சர் சுனில் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் ஏன் சொல்லணும்? இதெல்லாம் ஏன் எந்த கோர்ட்டும் கேட்கவே இல்லை. கால் பண்ணவர் பல்சர் சுனில்னான்னு திலீப்புக்கு எப்படி முதல்ல தெரியும்? இதனாலதான் திலீப் மேல எல்லாருக்கும் இன்னும் சந்தேகமா இருக்கு. எல்லாருமே திலீப்புடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம ஊர் மக்களுக்கு கேரளா மக்களுக்குள்ள வித்தியாசம். கேரளால ஒருத்தர் ஒரு நடிகையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாருன்னு எந்த மக்கள் ஒருத்தர் ஜனப்பிரிய நாயகனை கொண்டாடினாங்களோ அதே மக்கள் அவருடைய ரீசெண்டான எல்லா படங்களையும் அவுட் ஆஃப் ட்ரெண்ட்னு ஓடோடாம பண்ணி அவருடைய மார்க்கெட் சீர் உழைச்சாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா ஒரு நடிகர் 43 கொலைகளை பண்ணிட்டு சுதந்திரமா ஊர் சுத்திட்டு இருக்காரு, ரோடு ஷோ நடத்திட்டு இருக்காரு. ஆனா அவர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தளபதினு கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னதான் கோர்ட் நிரபராதின்னு ஒருத்தர் விடுவிச்சாலும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது மக்கள் தான், கடைசியில் அந்த ஆண்டவன். இப்ப இந்த கேரளத்து ஜனங்கள் நினைச்சாங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாய்காட் திலீப் சினிமா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு முடிவு எடுத்தா போதும். அதோட திலீப்போட லைஃப் காலி. ஏன்னா இவரோட படங்கள் ஓடுனா தானே அடுத்து இவருக்கு படங்கள் வரும், இவருடைய மார்க்கெட் ஸ்டெடியா இருக்கும், இவருக்கு பணமும் கூடிக்கிட்டே இருக்கும், திமிரும் கூடிக்கிட்டே இருக்கும், கொழுப்பும் கூடிக்கிட்டே இருக்கும், பதவியும் அதிகாரமும் கூடிக்கிட்டே இருக்கும். சோ இவரோட படங்களை புறக்கணிச்சா ஒரேடியா ஒரு வீட்டுல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விடுதலை ஆகும் போது இவர் பத்திரிகைகள்கிட்ட இவர் எனக்கு எதிராக மஞ்சு வாரியர் பண்ணின சதிங்கிறாரு, போலீஸ் பண்ணின சதி அப்படிங்கிறாரு. பத்திரிகைகள் கிட்ட மஞ்சு வாரியர் தான் கொட்டேஷன் கொடுத்த அந்த மேடம்னு சொல்றாரு. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சார் ஒருத்தர் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி கேரளால இப்ப மேடம்னு கொட்டேஷன் கொடுத்த ஒரு ஆளை திலீப் தரப்பு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு எதிராக என்ன மேல கேஸ் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பாப்போம் இனி காட்சிகள் எப்படி மாறுதுன்னு. கடைசியா நான் சொல்றது என்ன, உண்மைக்கே பாதிக்கப்பட்ட அந்த நடிகைக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். ஒருவேளை திலீப் சொல்றது உண்மையா இருந்தா அவர் கார்னர் பண்ணி இந்த கேஸ் அவர் மேல பொய்யா போட்டிருந்தாங்கன்னா உண்மைக்கே கொட்டேஷன் கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டும். சத்தியமேவ ஜெயதே. ஓகே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு கேஸ் டைரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.